பார்த்து பார்த்தல. நர்ஸ், எஸ், எமர்ஜென்சி. ஒரு நிமிஷம் இருங்க, டாக்டர் கூப்பிடுறேன். என்னாச்சு? பாய்சன் சாப்பிட்டிருக்காரு டாக்டர். சூசைட் அட்டெம்ப்டா? ஆமா. நர்ஸ், இமிடியேட்டா இன்டென்சிவ் கொண்டு போய் ஸ்டமக் வாஷ் பண்ண சொல்லுங்க. லேப் பீப்பிள கூப்பிட்டு என்ன பாய்சன் டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. குயிக். ஓகே சார். பார்த்து பார்த்து. முதல்ல இந்த கேஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். போலீஸா? எதுக்கு? அதாம ஃபார்மாலிட்டி. இமிடியேட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்பதான் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. டாக்டர், நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன். நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுங்க. நோ சார், நாங்க தான் இன்ஃபார்ம் பண்ணணும். உங்களை பத்தின டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க. நர்ஸ், சார், இவங்களை பத்தின டீடைல்ஸ் வாங்கிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் டாக்டர். சரி வி, நான் போய் இந்த வேலையை பார்க்குறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. சரி. நர்ஸ் வாங்க. எதுவும் சொன்னாங்களா? இல்ல, எதுவும் சொல்லல. தொடர்ந்து ஸ்டொமக் வாஷ் கொடுத்துக்கிட்டே இருங்க. லேப் ரிப்போர்ட் வந்தோன்னு சொல்லுங்க, நான் வந்து எஸ் பார்க்கறேன். டாக்டர். டாக்டர், இப்ப எப்படி இருக்காரு? ஒன்றும் பயம் இல்லையே? கொஞ்சம் தைரியமா இருங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? இந்த மாதிரி கண்டிஷன்ல வர பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். விஷம் சாப்பிட்டு 1 மணி நேரம் தாண்டி தான் இங்க வந்திருக்கீங்க. சோ அவர் பொழிச்சுக்கு வரல. பழைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதை மறுக்க முடியாது. பட் ஹீ இஸ் கிரிட்டிக்கல். விஷத்தை அதிகமா சாப்பிட்டிருக்காரு. சோ நிலைமை கொஞ்சம் சீரியஸ் தான். எனிவே, நம்பிக்கையோட இருங்க, பார்க்கலாம். என்ன சார் சொல்றீங்க? இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். எனக்கு கூட மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. சார், என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். நானும் அபியும் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது பாஸ்கர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன சொன்னா? ஏதோ மனசு வெறுத்து போய் தான் தற்கொலை பண்ணிக்க போறதா ஃபோன் பண்ணியிருக்காரு. அபி பதறி போயிட்டா. உடனே பாதி வழியில இறங்கி நான் போய் பார்க்குறேன்னு போயிட்டா. எனக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஏர்போர்ட்லேருந்து மும்பைக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன சார் சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கம்பெனியோட எம்டின்ற முறையில் அபிதான் வரணும், அவங்க கிட்ட எல்லா விஷயங்களையும் பேசி ஃபைனலைஸ் பண்ணணும், அப்பதான் சரியா வரும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அதுதானே முறையும் கூட. எனக்கு இதுல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இது ரொம்ப அபூர்வமான சான்ஸ். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோட ப்ராஜெக்ட். பெரிய பெரிய கம்பெனி கிடைக்கிறது கூட கஷ்டம். நாம இருக்கிற நிலைமையில அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. பெருசா முயற்சி எடுக்காமலே
இந்த வாய்ப்பு நம்மளை தேடி வருது. இந்த ப்ராஜெக்டை முடிக்கும்போது அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிடும். இப்படி ஒரு சான்ஸ் கை நழுவி போயிடுமோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாத்தியம்மா அக்கா பண்ண காரியத்தை? எவன் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? ஆனந்தி நீ ரொம்ப பேசுற. இல்லம்மா, அக்கா ஆனந்தி சொல்ற சரிதாக்கா. நம்ம சோலி பார்த்து நான் முன்னேறத விட்டு போட்டு எதுக்காக பாதி வழியில இறங்கி அந்த பரதேஷ் பையில பார்க்க போனோம்? இந்த அபி அக்கா ஏன் தான் சில சமயத்துல இப்படி குழப்பம் பண்ணுதோ? அந்த பாஸ்கர் எப்படி போனா நமக்கு என்னமா? அவன் செத்தா நமக்கு எந்த நஷ்டமும் இல்ல, நமக்கு இல்ல, வேற யாருக்குமே நஷ்டம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காக இப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் டீலிங்க பணைய வச்சுட்டு தான் போகணுமா? ஆனந்தி நீ பிசினஸோட லாப நஷ்டத்தை பாக்குற, அபி மனசோட லாப நஷ்டத்தை பாக்குறா. என்னக்கா மனசோட பெரிய லாப நஷ்டம்? இந்த பாஸ்கர் பயிலுக்கு இதே பொழப்பு தான். இதுக்கு முன்னாடி வேற வேற விதத்தில் இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தான். இப்ப முக்கியமான டயத்துல அபிக்கு போனை பண்ணி அதோட பொழப்ப கெடுக்க பாக்குறான். அபி கிட்ட முழு விவரத்தை கேட்டாதான்டா நமக்கு உண்மை தெரியும். அதுக்கு முன்னாடி ஏன் ஏதேதோ பேசணும்? நீ என்னம்மா பேசுற? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த பாஸ்கர் எதுக்காக அபி அக்காக்கு ஃபோன் பண்ணணும்? சாவணும்னா போய் சாக வேண்டியதுதானே? அபி அக்கா அவனுக்கு யாரு? ரெண்டு பேருக்கும் நடுவுல எதுவும் எல்லாம் ஆயிடுச்சுல்ல? நீ அதை சொல்லாதே ஆனந்தி. கோர்ட்டு தர டைவர்ஸ் வெறும் பேப்பர் தான், அதை புரிஞ்சுக்கோ. என்னம்மா பேசுற நீ? இன்னமும் பாஸ்கர் அபி அக்காவோட புருஷன் சொல்றியா? அசிங்கமா இருக்கு. ச்சே, புருஷனா பெரிய புருஷன். இப்ப நீ விட மாட்டியா ஆனந்தி? அங்க என்ன ஆச்சோ ஏதாச்சும் முழுசா தெரியாம? அக்கா பேசாம அபிக்கு போன் பண்ணி பார்க்கலாம்ல? நான் கூட ஃபோன் பண்ணி பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ச்சே, நினைச்சாலே எரிச்சலா வருது. அந்த பாஸ்கரை ஒரு மனுஷனா மதிச்சு அக்கா பார்க்க போயிருக்கு. வரட்டும், பேசிக்கிறேன். ஆனந்தி, அபிட்ட கோவமா பேசாத. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அபி ஃபோன் பண்ணா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. வரேம்மா. இது எடுத்து உள்ள வைப்போம். டாக்டர், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியல. ஸ்டில் ஹி இஸ் கிரிட்டிக்கல். எனிவே நம்பிக்கையோட இருப்போம். அவர் ஃபேமிலி யாரும் வரலையா? இல்ல, அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ வந்துருவாங்க. ஓகே. வாங்க இன்ஸ்பெக்டர். பேஷண்ட் கூட வந்தது யாரு? நாங்க 2 பேர் தான். உங்க பேரு? அபிநயா. உங்க பேரு? தொல்காபின் சார். டாக்டர், நான் பேஷண்ட்டை கொஞ்சம் பார்க்கலாம். முடியாது சார், பேஷண்ட் இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. கண்ணு முடிச்சோட தான் பார்க்க முடியும். வெயிட் பண்ணுங்க. அட்மிட் ஆயிருக்கவன் பேர் என்ன? பாஸ்கர். என்ன பண்ண அந்த ஆளு? சார், திடீர்னு உங்க செல்லுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல, தற்கொலை பண்ணிக்க போறேன், அதனால விஷம் குடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா மயங்கி கிடந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். இந்த அம்மா யாரு? அவருக்கு என்ன வேணும்? அவரோட ஒய்ஃப். யாரோட ஒய்ஃப்? அதான் பாய்சன் சாப்பிட்டுருக்காரே பாஸ்கர், அவரோட ஒய்ஃப். ஓ, புருஷன் பொண்டாட்டி சண்டையா? அதான் பிரச்சனையா? அப்ப குடும்ப தகராறுன்னு சொல்லுங்க. சே, அதெல்லாம் இல்லை சார். அது எப்படி இல்லைன்னு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார், 2 பேருக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு, பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு சான்ஸ் இல்லை. என்ன சார் குழப்புறீங்க? பொண்டாட்டிங்கிறீங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சுங்கிறீங்க. டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த ஆள் இந்த அம்மாக்கு ஃபோன் பண்ணணும்? சார், சார், அந்த ஆள் விஷம் சாப்பிட்டுட்டு இந்த அம்மா கூட போன்ல பேசினாரா, இல்ல இந்த அம்மா கூட போன்ல பேசி அதனால ஏதாவது மன வருத்தம் வந்து அப்புறமா விஷம் சாப்பிட்டாரா? இல்ல. இத பாருங்க மிஸ்டர், ஒரு ஆள் விஷம் சாப்பிட்டதை வச்சு அது எப்படி தற்கொலைன்னு நாமளே முடிவுக்கு வந்துட முடியும்? சில கேஸ்ல தானே விஷம் சாப்பிட்டிருக்காங்க, சில கேஸ்ல விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நான் நிறைய கேஸை பார்த்திருக்கேன். அதனால நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. பாஸ்கரா, ஐயோ, என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டானே. ஐயோ, பாஸ்கரா, பாஸ்கரா, என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டானேயா. பாவி உண்டு, நம்ம புள்ள போயிட்டானேயா. என் பிள்ளைய கொண்டுட்டு எடி படுவாடி. நீ நாசமா போயிடுவடி. நல்லாவே இருக்க மாட்டேன். எப்படி நிக்கிறா பாருங்க. ஐயோ, எனக்கு என் பிள்ளைய. இப்ப எப்படி இருக்கு தொல்காப்பியன்? என்
கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க ஐயோ சார். போலீஸ் இவதான் எல்லாத்துக்கும் காரணம். இவனை விடாதீங்க. ஏம்மா, யார் நீ பாட்டுக்கு வந்து கொலை அது இதுன்னு கத்துற. இந்த அம்மா என்னடானா தான் காப்பாத்தி கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்னு சொல்றாங்க. ஐயோ சாமி, நான் சொல்றது சத்தியம் சாமி. அலமேலு பேசாம இருக்க மாட்டியா? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க யாரு? நான் அந்த பையனோட அப்பா. புள்ள மேல உள்ள பாசத்துல உளர்றா. என்னது? நான் உளறேனா? ஐயோ, நான் சொல்றதா என் நெஜம். இந்த சிரிக்கு ஏதாவது ஏடா கூடமா பேசிருப்பா. அதை என் புள்ள தாங்க முடியாம இப்படி பண்ணிருப்பா. ஐயோ, எனக்கு நல்லா தெரியும்யா, எனக்கு நல்லா தெரியும். என் புள்ளைய தற்கொலைக்கு தூண்டுனது இவதான். சார், நான் வேணா உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் சார். இவதான் சார். சும்மா இருங்க. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். இவனை சும்மா விடக்கூடாது சார். இவனை நீங்க விடாதீங்க. ஆபிதான் பாஸ்கரிங்க கொண்டு வந்து சேர்த்துக்கா, தெரியுமா உனக்கு? ஐயோ கடவுளே, கடவுளே. இவன் ஏதேதோ பேசிருப்பா. அவன் மனசு தாங்காம மருந்து குடிச்சிட்டா. அது தெரிஞ்சு நல்ல பேர் வாங்குறதுக்காக அவனை குழந்தைங்க சேர்த்திருக்கா. அப்படி இல்லாட்டி நீங்களே சொல்லுங்க. நேத்து வரைக்கும் இவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம புள்ள இன்னைக்கு மருந்து குடிக்க போறேன்னு இவகிட்ட சொன்னானா? என்ன விட என் பிள்ளைக்கு இவதான் முக்கியமா? பண்றதையும் பண்ணிட்டு பெருசா நல்ல மாதிரி நிக்கிறா பாருங்க. இவன் நடிக்கிறாயா? நடிக்கிறா. அடியே, என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆட்டும், மொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணி நாசம் பண்ணிடுவேண்டி. எல்லாரையும் கொன்னு புதைச்சு அது மேல எள்ளு செடியை நட்டுடுவேண்டி. பயமுடு. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு அறிவு இருக்கா உனக்கு? இது ஹாஸ்பிட்டல். உள்ள பாஸ்கர் உயிருக்காக போராடிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட உரைக்கலையா உனக்கு? கொன்னுடுவான் உன்னை. சாரிப்பா. சாரி இன்ஸ்பெக்டர். தயவு செய்து இவ பேசுனத சீரியஸா எடுத்துக்காதீங்க. சரி சார், இப்போ நான் என்னதான் பண்றது? கொஞ்ச நாளாவே என் பையனுக்கு பண பிரச்சனை. ஒரு பிசினஸ்ல 30 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். அவங்க மோசடி பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. அதனாலதான் இப்படி பண்ணிருப்பான். சார், நீங்க பண பிரச்சனைங்கிறீங்க. இந்த அம்மா என்னடான்னா இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்கன்றாங்க. இவங்க என்னன்னா ஃபோன் பண்ணாரு அதனால போனேங்கிறாங்க. ஏகப்பட்ட குழப்பமா இருக்கு. ஒரே ப்ராப்ளமா தெரியுது இந்த கேஸ். இவதாயா? இத பாருங்க சார், யாரோ ஒருத்தர் முடிவா தெளிவா இந்த கேஸ் பத்தி கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் இன்ஸ்பெக்டர். சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க பண்ணது மனிதாயமான அடிப்படையில் செஞ்ச ஒரு உதவி. இதை போய் சந்தேகப்பட்டா எப்படி? சார், நான் என் கடமையை தான் செய்யறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா ஒரு மாதிரி சொல்றாங்க, இந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. நடுவுல நீங்க வேற. உங்களை யாருன்னே எனக்கு தெரியல. நீங்க ஒரு டைப்பாவே பேசுறீங்க. இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இதுவே குடும்ப பிரச்சனையா இருந்து புருஷன் பொண்டாட்டி தகராறுல இந்த அம்மா ஏதாவது ஏடா கூடமா பேசி அந்த மன வருத்தத்துல இவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் இல்லையா? ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பெத்த அப்ப நான் சொல்றேன், பண பிரச்சனையால தான் என் பையன் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கான். என்ன சார் சொல்றீங்க? ஒரு லேண்ட் டீலிங்ல ஆதித்யான்றவர்கிட்ட 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருந்தான். அதை ஏதோ ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த பணத்தை திருப்பி கேட்டு ஆதித்யா ரொம்ப பிரஷர் கொடுக்குறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கான். யார் அந்த ஆதித்யா? ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நுங்கம்பாக்கத்துல இருக்கு. அதோட ஓனர். ஆமா சார், ஆமா ஆமா. இந்த சிரிக்கி பண்ற கொடுமையும் அந்த ஆதித்யா பண்ற அக்கிரமத்தையும் தாங்காம தான் என் பையன் இப்படி ஒரு மனத்தரத்தை பண்ணிட்டான். அந்த ஆதித்யா மீட்டர் வட்டி, கந்து வட்டி, கண்ட வட்டி எல்லாம் வாங்குற சாமி. அவனை போய் புடிங்க. பேசாம இரு. பேசாம இரு. இது ரொம்ப குழப்பமா இருக்கு சார். முதல்ல ஒரு கண்ணு முழிக்கட்டும், அப்புறம் உங்க விசாரணையை வச்சுக்கோங்க. உங்க கடமை உணர்ச்சி எனக்கு புரியுது, ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. சரி, இந்த பாருங்க, பாஸ்கர் கண்ணு முழிக்கிற வரைக்கும் யாரும் இந்த இடத்த விட்டு போக கூடாது. அவர் கண்ணு முழிச்சாதான் நீங்க யார் யார் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். நான் இப்ப வந்துடுறேன். யோ, இருந்து பாத்துக்க சார். ஓகே சார். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கால கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? சிரிச்சுக்கிட்டே இருந்த என் பொழப்பு சீரழிஞ்சு போச்சே. பாவிகளா, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குயா. உன்கிட்ட பேசலையா? உன்கிட்ட பேசல. என் புள்ளைய பார்க்கணும். பொழப்ப கூடாதா? பொழப்ப கூட கூடாதா? அவளுக்கு குடுகுடுன்னு இருக்கும் மனசு. வித்யா, வித்யா, உங்க அண்ணனை பாருடி. பார்க்க கூட முடியும். கொஞ்சம் சும்மா இருமா. போயா. நிக்கிறா பாரு, நல்லா சந்தோஷமா இருக்குடி அவளுக்கு. அண்ணி அண்ணி, நீ இப்ப பாரு. பேசாம இருக்கியா இல்ல வெளியே அனுப்பிடுவாங்க? என் புள்ளைய பார்க்காம நான் போக மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எனக்கு என் புள்ள பக்கத்துல உட்கார வைமா. வேணாம் வேணாம், நான் என் புள்ளைய பார்த்துட்டே போறேயா. என் புள்ளைய பார்த்துட்டே போறேன். இவ வேற என் முன்னாடி நின்னு என் உயிரை வாங்குறாளே. பேசாம இரு. அலமேலு. அபி, நீங்க போய் அப்படி உட்காருங்க. ஐயோ
பாஸ்கரா பாஸ்கரா ஆத்தாட இப்படி புலம்பு வச்சிட்டியடா பாவி. ஏன்டா இப்படி ஒரு முடிவெடுத்த? நான் எங்க போய் சொல்லுவேன்? எனக்கு யாருடா இருக்கா? உங்க அப்புறம் நம்பி என்ன விட்டுட்டு போறியடா. ஐயோ பாஸ்கரா, அலமேலு. நான் என்னடா பண்ணுவேன்? அலமேலு, என்ன பண்ணுவேன்? இப்போ உனக்கு ஏதாவது ஆயிட போகுது, எனக்கு பேசாம இரு. ஒண்ணும் ஆகாது. என் புள்ளைக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. என் புள்ளைக்கு ஏதாவது ஆச்சு அவளுக்கு நான் சும்மா விட மாட்டேன். சரி, சரி. அப்ப வந்து நில்லுங்க. சரி. முதல்ல நான் உங்களை வெட்டுறேன். சரி, சரி, பாருங்க. ஐயோ என் பிள்ளைய cool down, பார்க்க cool down, முடியலையே. அலமேலு. என் பிள்ளைய பார்க்க முடியலையே. கூல் டவுன் அலமேலு, ப்ளீஸ். எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. பார்க்கட்டையா, பார்க்கட்டும். சரி 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 சரி. பாஸ், சொல்லுங்க. இன்னைக்கு டேட் என்ன பாத்தீங்களா? இன்னைக்கு தேதி என்ன, என்னோட ப்ரோக்ராம்ஸ், என்னோட அப்பாயின்ட்ஸ் பத்தி நீ தானே சொல்லணும். அதையும் வந்து என்கிட்ட கேட்குற ஸ்டூபிட். அது இல்ல பாஸ், பாஸ்கருக்கு நாம கொடுத்த கேடு இன்னைக்கு காலையோட முடிஞ்சிருச்சு. அவன் நமக்கு எந்த பதிலும் சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. ஸ்கவுண்ட்ரல். பொறுப்பு இல்லாம அவன் தெனாவெட்டா இருக்காங்கிறது தெரியுது. ஆனா ஒண்ணு உறுதி பாஸ், நம்ம கிட்ட அவனுக்கு பயமே இல்லை. இருந்திருந்தா அட்லீஸ்ட் அவன் தகவலாவது சொல்லியிருப்பான்ல. அவ்வளவு பெரிய ஆள் அவன். இருக்கட்டும், நான் காட்டுறேன் யாருன்னு. அந்த பாஸ்கருக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்ன பண்ணலாம் பாஸ்? நம்ம பசங்களை அனுப்பி தூக்கிக்கிட்டு வர சொல்லி 4 காட்டு காட்டலாமா? வேணாம். போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அவங்க அவனை தூக்கிட்டு வந்து விசாரிக்கட்டும். ஃப்ராட் ராஸ்கல் என்ன ஏமாத்த ட்ரை பண்றானா? எஸ் மிஸ்டர் ராமூர்த்தி, ஐ நோ, பட் என்னால் இப்போ வர முடியாது. ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அது முடிச்சு வரேனே. யா, ஓகே. ரிகார்டிங் த டீடைல்ஸ், ஓகே, ஜஸ்ட் நோட் டவுன் தோஸ் டீடைல்ஸ். Let me come and speak to you. Yeah, when I meet you personally. The details are... Yes? Sir, excuse me? Yeah, that's right. ஹலோ சார், மிஸ்டர் ஆதித்யா ரூம் எங்க? இந்த லாஸ்ட்ல போய் ரைட் ரூம் சார். உங்களை வர சொல்லியிருந்தாரா? உன் வேலையை பாரு. So, எல்லா டீடைல்ஸ் உங்ககிட்ட இருக்கு. நான் பர்சனலி வரப்போ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Yeah, fine. Thank you, Mr. Ramurthy. Bye-bye. வாகரி. ஹலோ சார். My goodness. இப்போதான் நான் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறேன். எனிவே, வாங்க உட்காருங்க. இட்ஸ் ஓகே சார். மிஸ்டர் ஆதி. That's me. சார், உங்களுக்கு மிஸ்டர் பாஸ்கரை தெரியுமா? Of course. நல்லா தெரியும். இன்ஃபேக்ட், இப்போ அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் கிளம்புனேன். By the way, நீங்க எதுக்கு பாஸ்கர் பத்தி கேட்குறீங்க? மிஸ்டர் பாஸ்கர் சம்பந்தமா தான் உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்கேன். சாரி, புரியல இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் பாஸ்கர் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. வாட்? அவரோட தற்கொலை முயற்சிக்கு காரணமே நீங்க தானே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு.